வெல்கம் டு இம்ரான் வ்ளாக்ஸ் சித்திரை சீரிஸ் எபிசோட் எத்தனை பாய்? சித்திரை சீரிஸ் எபிசோட் 3. இன்னைக்கு நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட கோயிலோட பட்டாபிஷேகம். அது பார்க்கதான் இன்னைக்கு நம்ம சாமி பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கு 8ஆம் நாள் சாமி பாத்தீங்கன்னா பட்டாபிஷேகம். மதுரையின் ராணிக்கு பட்டாபிஷேகம். அது பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கு டீம்ல யார் யாரும் பாத்தீங்கன்னா நானு, வம்சி, அப்புறம் என் நண்பர் மகதீர், அப்புறம் இன்னொரு நண்பர் சாமி ஆயிட்டாப்ல. பேர் சொல்றா நண்பர் பாரதி. சாப்பிட போறோமா? எனக்கு பசிக்குது. நானும் சாப்பிடல நண்பா. சாப்பாடு கட்டி விட்டாயடா. வெஜ் தான் சாப்பிட சொல்லிட்டு சம்பவம் தங்கட்டம். ஓகே, போய் பாத்தீங்கன்னா சாமி பாக்கலாம். மட்டன் சாப்பிட்டு சாமி பாக்குறேன். ஒண்ணும் இல்லடா, நம்ம மனசுதான் நண்பா என்னைக்குமே காரணம். மனசு நண்பா, நீ கேட்ட அந்த பிஸ்கெட் டீ குடிப்போமா? பிஸ்கட் டீனா கப்பு வந்து பிஸ்கெட்டா எல்லாம் வெஜ் கடைக்கு போ. இதை விட்டு பாக்க வச்சு சாப்பிட்டாங்க. இல்ல அது தப்பா இல்ல பண்றீங்க. வாங்க எல்லாம் சேர்ந்து வச்சு சாப்பிடுவோம். வாய்ப்பில்ல ராஜா. பாய், வண்டி எங்க பாய் போட்டீங்க? வண்டி வந்து நாங்க சிம்மக்கல் பஸ் ஸ்டாண்ட்லயே போட்டு, ஏன்னா நாங்க மதுரைக்காரங்க தெளிவா இருக்கும். ஏன்னா நாங்க ஹைதராபாத்ல இருந்து வரோமா? வாங்க பேசுங்க, வாயை தொடங்க. என்னாச்சு? வாயை திறந்து மாட்டிக்கிறோம். அவ்வளவு விலங்குமா இருக்கு உங்க வாயி. நம்ம பேசாம ஏதாவது பேசி விட்டு அது திடீர்னு வைரல் ஆகுது. இனிமே வீடியோ எல்லாம் ஒண்ணுமே நீ பேசுறதுதான் வீடியோ வரவே. பேசவே மாட்டேன். என் சேனல் வந்து ஒழுங்கா பேசுறது வந்து இந்தா இங்க ஒரு தெரியும், இந்தா பின்னாடி ஒரு தேவை, இன்னொருத்த ரெப்பு, இன்னொருத்த சுனில், அவங்கதான் வந்து பேசுவாங்க. ராகுல் வந்து எப்பயாச்சும் பேச மாட்டான். போன பிடிக்க வச்சுக்கியா. ஓட்டு போட்டு முடிச்சு சொல்லல வந்துட்டாங்க ஊருக்குள்ள. வாக்களிப்பேர் உதயசூரியன். சாவு சாவும்ல உதயசூரியன்டா. உதயசூரியன் பயிர். நீங்க யாரெல்லாம் டிஎம்ஜி போட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. உள்ள போங்க, கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. யாரெல்லாம் டிவி போட்டு கமெண்ட் பண்ணா நீ செத்துவோம். போன் ஹேங் ஆயிரும். அப்படிலாம் இல்ல. உள்ள கோயிலுக்குள்ள உங்க தாத்தா தான் போன அலோவ் பண்ணணும். பட்டாபிஷேகம் நடக்கிறத எடுக்க. ஏண்டா பாய், உனக்கு நல்லா அமைச்சு தருவோம் பாய். என்ன அமைச்சர்? சித்திரை சீரிஸ் வந்து நம்ம வந்து வெற்றிகரமா முடிச்சு வைப்போம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அது ஆள் எண்ணிக்கையில ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருது. அவங்க எண்ணிக்கை எப்படி? என்ன எண்ணிக்கை? படைபலம் வந்து இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம நண்பர்கள் 2 பேர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம். அதுக்காண்டி படிக்கிறக்காண்டி ஒருத்தர் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் சொல்லி தர போறாப்ல. இன்னொருத்தர் தவிர்க்க முடியாத சூழ்நிலையால வர முடியல. அதனால படிக்க வேணாமா? பயப்பிடிச்சிட்டான். நீங்க நேரத்துல உட்காந்து கிளிக்கவே இல்ல. தெரியல படிச்சோம். இவர் உட்காந்து மதியம் உட்காந்து படிக்கல. இன்னொருத்தர் எங்கேயோ போயிட்டாரு. வாங்க போய் வர தேடுவோம். நம்ம எங்க இருக்காரு அவரு? நாளைக்கு காலைல தன்காய் பிளாக் காய் பாருங்க அங்க இருக்காருப்பாங்க. இவர் ரொம்ப பெரிய ஆளு. சாயல் குடியிலே இவர் பேரை கேட்டாலே ஊரே அதிரும். கூட்டத்துக்குள்ள போறோம். அப்படியே போன பையனை கட் பண்ணிட்டு உங்களுக்கு பேக் சைடு கேமரா காட்டுரு. கூட்டத்துல கொஞ்சமாச்சு டீசன்ஸோட நடடா. கேமரா ஆஃப் பண்ணிட்டு நீ பண்ற அது தெரிய மாட்டேங்குது. அப்படியே மன்னர் வம்சாவளி மாதிரி பெருமையா பேசுறான். போட்டோ கருப்பா போட்டோ அவனே மாதிரி. சூப்பரா சூப்பர் நண்பா. நீ இது மாதிரி வேஷம் பட்டுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மனோட தேரு, அப்படியே அங்கிட்டு பாத்தீங்கன்னா சொக்கநாதரோட தேரு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்கு. மாட்டிக்கிட்டோம். முருகனை பாரா, காப்பாத்து முருகா. சாமி வெளியே வரல காய்ஸ். வாகனங்கள் வந்து நிற்குது. நம்ம கரெக்டா அந்த வளைவுல நிக்கிறோம். முடியல. குட்டி பாபா மீனாட்சி எடுத்துட்டோம்டா. குட்டி பாபா மீனாட்சி அழகா இருக்கு. அங்க பார்த்த முருகர் இங்க தொண்டாப்ல.
நேரம் தெளிவா செண்டாமலம் கொட்டலை அடிச்சுட்டு வராங்க. இனிமேல் தான் சாமி பார்த்தீங்கன்னா கிளம்பும் போது ஊரோட ஒரு வண்டி முன்னாடி வந்துகிட்டு இருக்கு. ஆள் நீங்க எப்படி வளர்ந்து நின்றீங்கன்னா உங்க தலை தான் தெரியுது வீடாகல. போடா விஜய் மகனே. கருப்பா மீனாட்சிக்கு பார்த்தீங்கன்னா கிரீடம் ரூபாய்க்கு தான் இருக்கும். இதே வைர கிரீடம் ஓரமாக பாடு அந்த பிள்ளை வீடு கிரீடம் போட்டு வருது. அந்த பிள்ளை வீடியோ கவர் பண்ண மறண்டேன் காய்ஸ். அவ்வளோட்டா ஓகே காலி வேஷம் போட்டு ஒருத்தவங்க வராங்க கைஸ் பாருங்க. ஒரு பார்வையை பாடுறா. கீழே கம்பியை பாருங்க. கத்தியா எடுத்து ஒரு வீச்சா டம்முனு கொஞ்சம் கோளாரா இருந்தா வெட்டிடுவாரு. விநாயகர் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஜூம் பண்ண முடியலன்னு பாருங்க. முருகர் அப்பனே முருகா தெரியுது. நீ தாண்டா பாக்குறேன் ஃபர்ஸ்ட். தலையை வந்துட்டான். அந்த வீடியோடா அவரா பேசுறாருல அவர் தான் ட்ரெண்டானவரு. ஐபிஎஸ்லடா போலீஸ்டா. சாமி வருதுடா வீடியோ. பிள்ளைகளுக்கு கஷ்டம் என்னன்னு காமிக்கணும். கடுப்பு, எரிச்சல், அசிங்கம், அவமானம் காமிக்கணும். அப்பதான் இந்த வருங்காலத்துல பிழைக்க முடியும். ஒண்ணுமே தெரியாம செல்லமா வளர்க்க கூடாது. செவில்ல கொடுத்து வளர்க்கணும். அப்பதான் வாழ்க்கையில முன்னேற தெரியும். கேட்டுக்க வருது தெரியும்டா. போறமா தனக்கு பின்னாடி போமா. இங்க பாருங்க, பின்னாடி போங்க. பாலு சாமி நீ வாங்கிடு. நீ அவனை மறைச்சுக்கிற. அவன்கிட்ட குடுறா. காய்ஸ் மீனாட்சி பார்த்தீங்கன்னா பட்டாபிஷம் முடிச்சு வந்துட்டு இருக்காங்க காய்ஸ். சாமி பட்டாபிஷேகம் கையில கோலோட வராங்க. வேப்பம்பூ சூடி வருவாங்க. இதான் வேப்பம்பூ ராணியோடது. A few moments later. இங்கே நின்று அங்கேயே பாத்துக்கலாம்.
சும்மா நம்ம கூட்டு போய் அங்கிட்டு விளக்கத்துக்கு தாண்டி நிக்க வச்சாங்க மதுரையை வந்து ரசிக்கணும் ப்ரோ. ஒரே இடத்துல இருந்து நம்ம வந்து 1000 அடி ரசிச்சாச்சு அந்த இடத்துல. இந்த இடத்துல இந்த எவ்வளவு ரசிச்சாலும் சலிக்காது மதுரை. ரசிக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குடா திருவிழால. என்ன நீ எதுவும் ஒரு பிள்ளை கூட பாக்கல, எனக்கு உத்தமடா நீ. அடிச்சு வந்துடுறியா? பாய். சரி நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன். அவர் பார்த்தாரு, பல பேர் ஃபாலோ வர பண்ணாரு. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? என்னிடம் வராதீர்கள் தம்பிகள். தெரியாது 90 கிட்ஸ்ல அதனால தெரியாது. 96 தான். நான் 2K டா. எடுத்து போட்டா செருப்புக்கு ஒரு வித்தியாசம் தெரியாது. நான் செருப்ப சொல்லலடா, பேண்ட சொன்னேன். கைஸ், சுந்தரேஸ்வரர் இடத்தோட தேரு மீனாட்சி சுந்தர மகாதேவா சூப்பரா இழுப்பாங்க கைஸ். முடிஞ்சா அதை விழாக்கு வருவோம். பின்னாடி நிக்கிறது மீனாட்சி அம்மன் தெரியும். மேல இன்னும் கொடி கட்டல, அந்த கலசம் வைக்கல. ஒரு நாள் காலைல வந்து மேல ஏறி போய் பார்க்க முடியுமான்னு பாப்போம். நின்று ஒரு வியூ கைஸ். உள் வேலை இந்த இது முடிஞ்சு சாமி ஏத்திட்டு அப்படியே இழுக்கிறதா வேலையே. பின்னாடி இருக்கிறது அப்படியே பாதி வேலை போய்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, நம்ம அப்படியே போவோம். தேர் பாத்துட்டு இருந்தோம் காய்ஸ். தேர வீடியோ எடுத்தோம் காய்ஸ் ஸ்டோரிக்கு. அது இன்னும் ரெடி ஆகல காய்ஸ். இந்த தேர் தான் காய்ஸ். இந்த தேர் பேர் என்ன? மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேர் காய்ஸ். அது மீனாட்சி தாயோட தேர் காய்ஸ். மீனாட்சி தாயா? ஆமா காய்ஸ், ராணி காய்ஸ். அவங்க தாய் பிளஸ் ராணி. தாய் பிளஸ் ராணி. ஆமா காய்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிரீட்டத்தோட ராணி ஆயிட்டாங்களா காய்ஸ். ஆமா ஆமா, இந்த மூமெண்ட் வெயிட் பண்றோம் மதுரையில. அவ்வளவு சம்பவம் இருக்கு. எதிர் சேவைக்கு தான் பெரிய சம்பவம் இருக்கு. அதுக்கு சந்திப்போம் காய்ஸ். மிஸ் பண்ணிடுறாங்க. ஃபைட்ல நிறைய ஃபைட்ல பாப்போம். காத்துக்குள்ள செருப்பு பறக்கும். பல பல டீம்ஸ் வந்து அடிப்பாங்க. இதுல தாங்க செலவு இருக்கு. பாத்தீங்கன்னா பீச்சு அடிப்பாங்க தண்ணி. அதான் கொஞ்சம் மேக் பண்ணிட்டு இருக்காங்க எங்கிட்ட ஃபுல்லா. இது பாருங்க மீனாட்சி அம்மன் தேரு. ஒரு நாள் சந்தர்ப்பம் கிடைச்சா உள்ள போய் பார்ப்போம். ஓகே காய்ஸ், ஏய் நான் எங்கடா? பின்னாடி வாடா. ஏன் குட்டியா இருக்கேன்டா, முன்னாடி தானே அதான் நடத்துறீங்க. ஓகே, ஃபைனலா பாத்தீங்கன்னா டே 8 ஆஃப் சித்திரை திருவிழாவோட vlog பாத்தீங்கன்னா கவர் பண்ணியாச்சு. போய் பட்டாபிஷேகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பாத்துட்டு சாமியை சீக்கிரமாவே பாத்துருக்கலாம். ஒருத்தி வந்து கோளாராக்கி விட்டு உள்ள போவோம் இழுத்து கூட்டு போயிட்டு இவனாலதான் பாத்தீங்கன்னா லேட் ஆனது. ஒரு வழியா சாமியோட பட்டாபிஷேகம் பாட்டாச்சு. வேப்பம்பூ மாலை சூடி மீனாட்சி அம்மன் பாத்தீங்கன்னா எழுந்தருள் இருப்பாங்க அந்த சைட்ல. அதே மாதிரி சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடையும் பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளி பிரியாவிடை அம்மன் பேர். உடனே காமெடி பண்ணிட்டியா? அப்படியே போடுறேன். பூப்பல்லாக்கு தான் பாத்தீங்கன்னா நம்மளால போக முடியும். அது கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான நிகழ்வுகள் தான் எல்லாமே. அவனை வெயிட் பண்ணிட்டே இருக்கான். கேமராக்குள்ள வாங்க, மறந்து நிக்கிறீங்க. என்னது? நீ வீட்டுல எப்படா வருவ? வீட்டுல எப்படா வருவ? அம்மா திட்டுறாங்களா? அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். டாடா பாய். பாய் மட்டும் கரெக்டா வந்துருங்க.